இப்போ இந்த ஈரான் யுஎஸ்ஏ வார் வந்து அதோட 2வது வாரத்துக்கு வந்திருக்கு. போர் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஈரான் வந்து முஸ்தபா காமினியை வந்து அவங்களோட சுப்ரீம் லீடராக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். அதே மாதிரி இந்த பக்கம் ஈரானில் போர் நடந்துட்டு இருக்கும்போது இஸ்ரேல் போயிட்டு லெபனானில் இந்த சுடுகாட்டெல்லாம் தோண்டி பார்த்துட்டு இருக்காங்க. அது எதுக்கு அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி இந்த வார் வந்து ஒரு மிலிட்ரி வாரே இல்லை, இது ஒரு எக்கனாமிக் வார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். மார்ச் 8 அன்னைக்கு ஈரானில் போர் வந்து அதோட அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஈரானில் இருக்க ஆயில் ரிஃபைனரிஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சொல்கிறது, இருட்டை வந்து பகலாகிட்டாங்க, பகலை வந்து இருட்டாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நைட் டைமில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்த ரெசிடென்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க எங்களுக்கு ஏதோ பகல் மாதிரி இருந்ததுன்னு. ஃபுல்லாக அந்த ஆயில் ரிஃபைனரிஸ்லாம் எரிஞ்சிட்டு இருந்தது. காலைல பார்த்தா அந்த நெருப்புலாம் அணைஞ்சு ஒரே கருப்பு மேகம் மாதிரி ஆயிடுச்சு. மழையும் பெஞ்சிருக்கு. மழையும் வந்து பிளாக் கலரில் பெஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஆயிலில் இருந்த நைட்ரிக் ஆக்சைடெலாம் போய் மேகத்தில் கலந்து ஒரு ஆசிட் ரெயின் மாதிரி வந்து அந்த மலையே வந்து கருப்பில் இருந்திருக்கு. அந்த மலையை வந்து ஒரு ஆயில் கலந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஈரான் கவர்மெண்ட் வந்து பொதுமக்கள்லாம் யாரும் வெளியே வராதிங்க, எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போர் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவல் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஈரானோட ஐஆர்ஜிசியோட லீடர் ஒருத்தர் வந்து டிவிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அடுத்த 6 மாதத்துக்கு போகிற சமாளிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணுற மிசில்ஸ் எல்லாமே 2010, 2011, 2012 டைமில் மேனுஃபேக்சர் பண்ண மிசில்ஸு. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் மிசில்ஸு. நாங்கள்லாம் வந்து லேட்டஸ்ட்டு மிசிலை இன்னும் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. போக நீங்கள் வார் வந்து பெருசாகணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் அதையும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து யுஎஸ்ஏக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து ஒரு லாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, யுஎஸ்ஏ வந்து திடீர்னு அட்டாக் பண்ண மாதிரி இருந்தது. ஈரான் வந்து இது எப்பயும் நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பக்கத்தில் இந்த ஈராக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி நடந்திருக்கு. அடுத்து நம்ம பக்கம் வருவானுங்க, நம்ம இதுக்குன்னே ரெடியாக இருக்கணும்னு பண்ண மாதிரி இருக்குது. யூஎஸ்ஏ வந்து பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த பக்கம்லாம் வார் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா இஸ்ரேல் போயிட்டு லெபனானில் சுடுகாட்டெல்லாம் தோண்டி பார்த்துட்டு இருக்காங்க. எதனாலனா ரான் அரத்னு ஒருத்தர், அவரோட பாடியை தேடி தான் போயிருக்காங்க. இது எப்படி நடந்ததுன்னா 1986 வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க லெபனான் மேலே இஸ்ரேலு. அப்போ வந்து அவர் அந்த ஃப்ளைட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த பைலட் வந்து இஜாக்ட் பண்ணி தப்பிச்சிட்டார் பேராஷூட்டில் மூலிமா. அவங்கள வந்து உள்ளூர் வாசிங்க பிடிச்சி ஹெஸ்புல்லா கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நெகோசியேஷன்ஸ் நடக்குது. அவர் வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் கேட்குறாங்க. ஹெஸ்புல்லா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பிடிச்சி வச்சிருக்க லெபனான்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் இவரை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இஸ்ரேல் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை, அதை நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன ஆனார்னே தெரில, அவர் என்ன நடந்ததுன்னே தெரில, அவரை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2016 வந்து மொசாட் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அவரோட பாடி எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி. அது நடக்கவே இல்லை. சரி, இப்போ வார் வந்துட்டுருக்கு, இந்த டைமில் போய் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. போகும்போது வந்து அந்த ஹிஸ்புல்லா அமைப்புக்கு தெரிஞ்சிச்சு உள்ளே வந்திருக்காங்க இஸ்ரேல் அப்படின்ற மாதிரி. அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த டைமில் வந்து இஸ்ரேல் வந்து ஏர் ஸ்ட்ரைக்கும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தாக்குதல் நடக்கும்போது சில இடத்தெல்லாம் வந்து பாம்பு பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அந்த மாதிரி இந்த பக்கம் அட்டாக் நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் ஒரு டீம் போய் சுடுகாடு தோண்டி பார்த்துருக்காங்க. அவர் இந்த இடத்துல தான் அவரோட பாடி இருக்குன்ட்டு தோண்டி பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல பாடியே இல்லை, இப்பவும் ஃபெயிலியர் தான். இது வரைக்கும் அவரோட பாடி எங்கேனே கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெட்டன்யாகு வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம், ஆனால் கண்டுபிடிக்க முடியல. இதை நாங்கள் பண்ணுறதுக்கு ரீசனே என்னென்னா ஒரு சோல்ஜர்ஸ்க்கு பின்னாடியும் இஸ்ரேல் இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீ ஒரு சோல்ஜர்ஸுன்னு பின்னாடி இருக்க காட்டணுன்னா அப்போயே வந்து அவரை கூட்டம் வந்திருக்கணும். அப்போல்லாம் விட்டுட்டு 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷம் கழிச்சு இப்போ போய் அவர் பாடி இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்க வார் வந்து நெக்ஸ்ட் லெவல் தான் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க மிசைல்ஸுமே நெக்ஸ்ட் லெவல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூஎஸ் வந்து B-52 இதில் கொண்டு வர போகிறாங்க. B-52 வந்து இந்த ஈராக் வார், வியட்நாம் வார் இதிலலாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ இதை திருப்பி ஈரான் வாருக்கும் கொண்டு வர போகிறன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த B-52 பார்த்தோன்னா ஒரு 30,000 kg பேலோடு வரைக்கும் கொண்டு போகலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் பார்த்தோன்னா கிளஸ்டர்னு ஒரு பாம் ஒன்று யூஸ் பண்ணுறாங்களாம். ஒரே ஒரு ராக்கெட் மாதிரி போகும், அதுக்குள்ளேருந்து பார்த்தோன்னா நிறைய பாம்ஸ் மாதிரி வரும். அது அவங்க எங்கே டார்கெட் பண்ணுறாங்களோ, இப்போ சப்போஸ் ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்தை டார்கெட் பண்ணாங்கன்னா அந்த ஒரு கிளஸ்டர் பாம்பு போதுமா, அது மொத்த இடத்துலையும் விழுந்து ஃபுட்பால் ஸ்டேடியமே காலி ஆகிடும். அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோஸ் வருது. இதில் யார் பாதிக்கப்பட்டாங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இந்த கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கவங்க தான். நிறைய வீடியோ வருது. அவங்க அப்படியே நார்மல் ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி கொஞ்சம் வெளியெல்லாம் போகிறாங்க. திடீர்னு வானத்தில் பார்த்தா என்னமோ ஒன்று போயிட்டுருக்குன்னு உள்ளவங்கன்னு அந்த மொத்த ஹோட்டலில் இருக்க எல்லாருமே உள்ளே போய் நின்று பயந்துட்டு இருக்காங்க. இது இங்கே விழக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அங்கே அப்டேட் என்னென்னா அவங்களோட ஏர்போர்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறோம்,
இப்போ வந்து அந்த மேலே எதுவும் ட்ரோன்ஸ்லாம் பறக்காதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறோன்னா நிறைய பேர் பாவம் இந்தியன்ஸே வந்து ஹனிமூன் போனவங்க மாட்டினாங்க, திரும்பி வேலையிலேருந்து வீட்டுக்கு வர முடியாமல் நிறைய பேர் மாட்டினாங்க. அதெல்லாம் வந்து சீக்கிரம் முடியணும்னு நினைக்கிறேன். அதை விட என்ன காமெடினா இதெல்லாம் பத்தாமல் ட்ரம்ப் வந்து மார்ச் 5ஆம் தேதி பாஸ்டர்ஸ் எல்லாம் அவரோட பிரசிடென்ட் ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. எதுக்கு ப்ரேயர் பண்ணுறாங்கன்னா அவருக்கு இன்னும் ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும்னு மொத்த பேரும் அவரை தொட்டுக்கிட்டு அந்த மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கண்ணை மூடி பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு இப்போ இருக்க பவர் வச்சு அவர் நிறைய பண்ணுறாரு. இன்னும் அவங்க வேண்டுற மாதிரி நிறைய பவர்லாம் கிடச்சதுன்னா அவர் என்ன பண்ண போகிறாரோ. அதே மாதிரி இந்த பக்கம் வார் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் வாரங்களில் வந்து கியூபாவில் இன்வால்வ் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவனும் திருந்தலாமாமா அப்படின்ற மாதிரி கியூபா வந்து கண்டிப்பாக அங்கே சேஞ்சஸ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே வந்து நாங்கள் நெகோசியேஷன்ஸ் போயிட்டுருக்கு, நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறேன். கியூபா வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது, நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு அவரோட சோஷியலில். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஆயில் ப்ரைஸ்லாம் ஏறி இருக்குது, ஆயில் வந்து $100 கிட்ட போயிடுச்சு பேரல். என்ன சொல்கிறாரு, அது வந்து ஷார்ட் டேர்ம் தான், இந்த நியூக்ளியர் த்ரெட்டு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஈரான் அமைதி திரும்பினோடனே ப்ரைஸ்லாம் கம்மியாயிடும். இது வந்து உலகத்தில் இருக்க பீஸ்க்காக நம்ம கொஞ்சம் விலை கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு நான் ஏன் விலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நெக்ஸ்ட்டு சுப்ரீம் லீடர் வந்து முஸ்தபா காமினி அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து ஈரானோட நேஷ்னல் ஸ்டேட் நியூஸ்லேயே வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்த சுப்ரீம் லீடர் வந்து முஸ்தபா காமினி அப்படின்ற மாதிரி. அது ஒரு பாடி இருக்குது, ஒரு 80 மெம்பர்ஸ் கிட்ட இருப்பாங்க. அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க யார் அடுத்த சுப்ரீம் லீடருன்ட்டு. இது ஒரு 3 கேண்டிடேட்ஸ் இருந்ததாக சொல்கிறாங்க. அவங்க 2 பேரோட இவருக்கு நிறைய ஆதரவு இருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்து அலி காமினி அவரோட சன்னு, எப்படி சொல்கிறது, 3 தலைமுறையாக வந்து இவங்க தான் வந்து சுப்ரீம் லீடராக இருக்காங்க. அலி காமினி கொல்லும் போது இவரும் வந்து அங்கே இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து உயிர் தப்பிச்சிட்டார், அடி காயங்களோட உயிர் தப்பிச்சிட்டாரு. இவங்க ஒய்ஃப் வந்து இறந்ததாக சொல்கிறாங்க. இவருக்கு வந்து 56 வயசு ஆகுது. ட்ரம்ப்புக்கு வந்து இவரை பிடிக்கல. முன்னாடி ரூமர்ஸ் வரும்போதே முஸ்தபா காமினியை வந்து அவர் ஒரு லைட் வெயிட் அப்படின்ற மாதிரி சொன்னார். ட்ரம்ப் தரப்புலேருந்தும் இஸ்ரேல் தரப்புலேருந்தும் அடுத்த சுப்ரீம் லீடர் வந்து எங்களுக்கு தெரியாமல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து சுப்ரீம் லீடரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இவர் வந்து அலி காமினியோட சன்னாக இருக்கார், ஆனாலுமே இவர் ஷேடோவில் தான் இருப்பார். இவர் பேசின மாதிரி நிறைய வீடியோஸ் இல்லை, இவர் பப்ளிக்கே வரமாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவருக்கு ஐஆர்ஜிசிலையும் பெரிய சப்போர்ட் இருக்குது, ரிலீஜியஸ் சைட்லேயும் பெரிய சப்போர்ட் இருக்குது. ஆனாலும் வந்து இவர் எப்படி பேசுவார், எந்த மாதிரி இருப்பாருன்னு யாருக்குமே தெரில. அதுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இவர் அலி காமினியோட பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அடுத்து என்ன மாதிரி ஆக்ஷன் எடுப்பாருன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் எதிர்பார்த்தது வந்து சேஞ்சு கொண்டு வரலான்னு பார்த்தா இது வேறு மாதிரி சேஞ்சாக போயிடுச்சு. என்ன நடக்கும்னு தெரில. இந்த வார் பொறுத்த வரைக்குமே இது வந்து ஒரு மிலிட்ரி வாரோட இது ஒரு எக்கனாமிக் வார் மாதிரி தான் இருக்குது. இந்த வாரே வந்து யூஎஸ்ஏவும் சைனாவும் சண்டை போட்டுக்கிற மாதிரி தான். இது வந்து ப்ராக்ஸி வார் மாதிரி, யூஎஸ்ஏவும் சைனாவும் டைரெக்டாக மோதிக்காமல் ஈரானில் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த ஈரான் அடிக்கிறது மூலயமா சைனா வந்து ஒரு 15% ஆயில் வந்து ஈரான் கிட்டேருந்து தான் வாங்குறாங்க, அதை பிளாக் பண்ணலாம் அப்படி பிளான் பண்ணுறாங்க. சைனா என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சரி இவங்க சண்டை போட்டோம், இவங்க எக்கனாமிலாம் டவுன் ஆகட்டும், நம்ம இந்த பக்கம் தாய்வானை இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. எப்போவுமே தாய்வானில் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃப்ளைட்ஸ் வந்து மேலே பறந்துகிட்டே இருக்குமா தாய்வான் மேலே. இப்போ கொஞ்ச நாளாக வந்து இந்த வாருக்கு அப்புறம் வந்து ஃப்ளைட்ஸ் மேலே பறக்கிறதெல்லாம் கம்மி பண்ணுறாங்களாம். அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரில. இது ஏதோ ஒரு எக்கனாமிக் வார் மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஈரான் வந்து இவ்வளோ நாளாக வந்து மிடில் ஈஸ்டில் இருக்க யூஎஸ் பேஸு ஆயில் ரிஃபைனரிஸ் அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வாட்டர் பியூரிஃபையர்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மிடில் ஈஸ்டில் வந்து மோஸ்ட்லி கடல் நீரை தான் பியூரிஃபை பண்ணி குடிக்கிறாங்க. அதெல்லாம் சவுதி அரேபியாவில் 60% குடிநீர் வந்து கடல் நீர் தான் இருக்குது. அதெல்லாம் அட்டாக் பண்ணாங்கன்னா சவுதி அரேபியாலாம் பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ பஹ்ரைனில் இருக்க வாட்டர் பியூரிஃபையர் எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏதோ ஒரு எக்கனாமிக்கல் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும்னு தெரில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, கூடிய சீக்கிரம் இந்த வார் முடியறதுக்கான எந்த ஒரு அப்டேட்டும் இல்லைன்னா 2 பேரும் பேசுறதுக்கெலாம் ரெடியாக இல்லை. நீ என்ன அடி நான் ஒன்று அடிக்கிறேன்னு. ஆனால் 2 கண்ட்ரியும் அடிச்சிக்காம பாவம் சம்மந்தமே இல்லாமல் இந்த கல்ஃப் கண்ட்ரி தான் மாட்டிகிட்டு இருக்குது. அதுதான் சேஃபஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, அபிபி கம் டு துபாய்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அங்கே யாரும் வராதிங்க, நிலைமை சரியில்லைன்ற அளவுக்கு மாற்றி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரம்ப்பை பற்றி பார்க்கும்போது அவர் பவருக்கு வந்து இன்னும் 1 இயர் கூட ஆகலை. அதுக்குள்ளே வந்து எனக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் வேணும்லாம் கேட்டிருந்தாரு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு 7 வாரம் தொடங்கி வச்சு நான் சொல்கிற
சொல்கிறது தான் நடக்கணும். இப்போ ஈரானில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் சுப்ரீம் லீடரை, அவர் சொல்கிற மாதிரி நடக்கும், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு அதுக்கு தான் மெயினாக சண்டை போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த உக்ரைன் ரஷ்யா மாதிரிலாம் இது நடக்காது. இது எப்போவுமே இந்த மிசைல் அட்டாக் தான் போயிட்டுருக்கும். திரும்பி இந்தியா பக்கம் எதுவும் விடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது வேர்ல்டு வார் 3 வராதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா இந்த சூப்பர் பவர்ஸ்லாம் அங்கங்கே உட்காந்துக்கிட்டு அவனுங்க டைரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் சின்ன சின்ன கண்ட்ரிஸ்லாம் தூண்டு விட்டு அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டேரெக்டாக இது பண்ணால் வேர்ல்டு வார் வந்துடும். அந்த மாதிரி பண்ணாமல், ஏன்னா ஆல்ரெடி அவங்க நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. சைனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், யூஎஸ்ஏவாக இருக்கட்டும், அவங்க நல்ல பொசிஷனில் இருந்துட்டு எதுக்கு நம்ம இதை வந்து ரீபொசிஷன் பண்ணோம், நம்ம டாப்பாக தானே இருக்கோம், எதுக்கு சண்டை போடணும்னு இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஈரானு இந்த மாதிரி மிடில் ஈஸ்டில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து வேர்ல்டு வார் 3 போகாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஆனால் வந்து இதுக்குள்ளே என்னென்ன எப்படி எக்கனாமிக்கலாக இவங்களை டவுன் பண்ணலாம், இப்போ யூஎஸ்ஏவை நல்லா செலவு பண்ண வச்சு அவங்கள ஏழை ஆக்கி விடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும்னு தெரில. அதே மாதிரி ஈரான் வந்து புது சுப்ரீம் லீடர் வந்திருக்காரு. அவர் பேசி யாரும் பார்த்தது இல்லைன்றாங்க. அவர் என்ன மாதிரி முடிவுலாம் எடுப்பார் அப்படின்ற மாதிரி தெரில. என்ன நடக்கும்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ஈரானோட சுப்ரீம் லீடராக முஸ்தபா காமினியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி யூஎஸோட எக்கனாமியை டவுன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ யூஎஸ்ஏவோட எக்கனாமி டவுன் ஆகுமா, இல்லை அவங்க 6 மாதம் சண்டை போடுற அளவுக்கு அவங்கக்கிட்ட காசு இருக்குன்னு நினைக்கிறீங்களான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.